தமிழக வெற்றி கழகம் சார்ந்து திமுகவை மட்டுமே கடுமையாக விமர்சிப்பது ஏன்? இல்ல, அவங்க தானே விமர்சிக்கணும். அவங்க தானே வந்துட்டு ஆட்சி அதிகாரத்துல இருக்காங்க. நம்ம மக்களை வந்துட்டு இன்னமும் ஏழ்மை பஞ்சம் பசியில வச்சுட்டு அவங்க தானே இருக்காங்க. அவங்க விமர்சிக்காம குறைபாடு இல்லையா? இல்ல அவங்களுக்கு வந்துட்டு முழுமையாக எல்லாமே சரி செய்து விட்டாங்களா? இல்ல, முழுமையா சரி செய்யல. இப்ப சரி செய்யற இடத்த யாரும் இருக்கா? திமுக தானே இருக்காங்க. இன்னைக்கு பாருங்க, பொதுவா தமிழ்நாட்டு சட்ட ஒழுங்கு எப்படி இருக்கு? திமுக அரசு சட்ட ஒழுங்கு எப்படி இருக்கு? இன்னைக்கு அங்கங்க கொலை பாலியல் வன்புணர்வு. இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா இங்க காவல்துறை அதிகாரி உயர் அதிகாரி மீது ஒரு பெண் காவலர் பாலியல் குற்றச்சாட்டு சொல்றாங்க. பள்ளி ஆசிரியர் மீது பள்ளி மாணவி சிறுமி வந்துட்டு பாலியல் குற்றச்சாட்டு சொல்றாங்க. கல்லூரியில பேராசிரியர் மேல வந்துட்டு ஒரு மாணவி பாலியல் பதிவு பண்றாங்க. அதே போல பாத்தீங்கன்னா இங்க வந்துட்டு அண்ணா பல்கலைக்கழகத்துல தமிழ்நாட்டை ஒலிக்குச்சு. அது அதிமுக ஆட்சி காலத்துல இருந்ததுங்க. அதுக்கு முன்னாடி போனா இன்னும் மற்ற ஒரு ஆட்சியில இருந்ததுங்க. அப்படி நம்ம போயிட்டே இருக்க முடியாது. இப்ப இவங்க இருக்காங்க. இவங்களுடைய ஆட்சி காலம் எப்படி இருக்குது? எங்க பார்த்தாலும் பாலியல் வன்புணர்வு தான். அண்ணா பல்கலைக்கழகத்துல ஞானசேகரன் என்பவர் வந்துட்டு அவன் வந்துட்டு ஒரு பெண்ணை வந்துட்டு பாலியல் புகார்ல குற்ற பின்னணியில இணைக்கிறாங்க. இணைச்சு அந்த பாலியல் புகார்ல அவன் வந்துட்டு விசாரிக்கும் போது அவன் இதை தாண்டி வந்துட்டு எண்ணற்ற குற்றச்சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கான். அவன் என்ன பண்ணிருக்கான்? பல லட்சத்துல கொள்ளை அடிச்சிருக்கிறான். நகையை வந்துட்டு திருடி இருக்கிறான். இதெல்லாம் எப்போ வருது? இந்த பாலியல் வன்புணர்வு விசாரிக்கும் போது இந்த இவ்வளவு குற்றச்சம்பவம் மேல இருக்கிறது உறுதியாகுது. அப்போ வந்துட்டு இந்த பாலியல் குற்றச்சாட்டுலயும் அவன் வந்துட்டு புகார் கொடுக்காம அவன் விசாரிக்காம இருந்தாங்க. இன்னாலும் அவன் வந்துட்டு பல இடத்து கொள்ளை அடிச்சுட்டு பொறுப்பு வாழ்ந்துட்டு இருப்பான். அப்ப எந்த லெவல்ல இருக்கு இந்த சட்ட ஒழுங்கு? அப்ப யாரை விமர்சிக்கணும்? திமுக அரசு நிர்வாகத்திலே கிடையாது. பிரதிபாடு ஊழல் லஞ்சம் இதுதான் இருக்கு. இப்ப இந்த ஆட்சி தொலைச்சு தூர எரியணுமா இல்லையா? அந்த வேலைதான் தமிழக கட்சிக்காரன் செய்யுது. அப்ப திமுக தான் நாங்க விமர்சிக்கணும்.